இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உள்ள அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்தலை சொல்லிக் கொள்கிறேன். இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்தை ஏசாயா 43ஆம் அதிகாரத்திலிருந்து படிக்க போகிறோம். ஜெபித்து ஆரம்பிக்கலாம். எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுக்குற உடைய வார்த்தைகளை, நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதங்களையும் ப்ராமிஸ்களையும் கர்த்தாவே எங்களை புரிந்து கொள்ள நீங்கள் எங்களுக்கு உதவி பண்ணுங்கள். இன்று எங்களோடு நீங்கள் பேசுங்க. இயேசுவின் முழஞ்சவங்களின் பிதாவே, ஆமென். ஏசாயா 43ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை எடுத்து நான் 2 கதை சொல்லி இந்த செய்தியை முடிக்க போகிறேன். ஏசாயா 43 18லிருந்து 21 படிக்கிறேன். என்னோடு சேர்ந்து படிங்க. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதனால் காட்டு மிருகங்களும் வலுசற்பங்களும் கோட்டான குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். என்ன சொல்கிறாருன்னா, ஒருவேளை பழைய காரியங்கள் எப்படி இருந்தாலும், பூர்வமானவைகள் எப்படி இருந்தாலும் அதெல்லாம் பற்றி யோசிக்க வேண்டாம். புதிய காரியத்தை செய்ய போகிறேன். கர்த்தர் நமக்கு புதிய புதிய கிருபையை ஒவ்வொரு நாளும் தருகிறார். உன் வாயை விரிவாயத்திற நான் அதை நன்மையினால் நிரப்புன்னு சொல்லியிருக்கிறார். நேற்றுள்ள கிருபையில் இன்றைக்கி புது கிருபையை தர வல்லவராக இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அவர் பக்கத்தில் நம்ம அடங்கி இருக்கும்போது கர்த்தர் புதிய காரியங்களை செய்வார். எப்படி செய்வாராம்? 19ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறது, வனாந்திரம் வழியே தெரியாது, டைரக்ஷனே தெரியாது, அந்த இடத்துல ஒரு வழியை உண்டாக்குவாராம். அவாந்திர வழியில் ஆறுகளை உண்டாக்குவேன். தண்ணியே இல்லாத அந்த காய்ந்து போன இடத்துல கூட ஆறுகளை உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்கிறார். தண்ணீர் இல்லாத இடத்துல தண்ணீரை உண்டாக்குவார். அவாந்திர வழியில், வனாந்திரத்தில் பாதைகளை உண்டாக்குவார். நமக்கு விரோதமாக என்ன காரியம் வந்தாலும் அது எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து எல்லாவற்றிலிருந்து நம்ம மீட்டுக்களை அவர் வல்லவராக இருக்கிறார். 600 chariots அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு வலுவான ஒரு ராஜ்யம் இருந்தது ஒரு ராஜாவிடத்தில். அந்த ராஜா கர்த்தருடைய பிள்ளைகளை ரொம்ப கொடுமையாக நடத்தி கொண்டு வந்தான், அடிமைகளாக வைத்திருந்தான். 430 வருடங்கள் அந்த ஜனங்கள் அந்த இடத்துல இருந்து வெளியே வர முடியாத அளவுக்கு கதறி அழுத போது கர்த்தர் அவர்களுக்கு ஒரு நல்ல மேய்ப்பனை ஒருத்தரை அனுப்பி வெளியே கொண்டு வந்தார். ஆனால் இந்த ராஜா கர்த்தருடைய வல்லமையை பார்த்து பயந்து தான் அனுப்பி வைத்தான். ஆனால் அதற்கு அப்புறம் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு இந்த அடிமைகளாக இருந்த ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்பி வைத்த பிறகு அந்த பார்வோன் ராஜா, எகிப்தின் ராஜாவுக்கு மனசே இல்லை. எப்படி நம்ம அனுப்பிட்டோம், இவங்களை நம்ம விடக்கூடாது, பிடிக்கணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து வருகிறான். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த கதை தான். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பார்வோன் 10 வாதைகளை கண்டுதான் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே அனுப்பினான். ஆனாலும் வெளியே வந்ததுக்கப்புறம், அந்த ஜனங்களை வெளியே அனுப்பினதுக்கப்புறம் அவனுக்கு அங்கே விடவே விருப்பம் இல்லை. எப்படி இந்த ஜனங்களை நம்ம அனுப்பலான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட இருந்த 600 இருப்பு ரதங்கள், 600, அவன் மிகப்பெரிய வல்லமையுள்ள ஒரு ராஜாவாக இருந்தான். 600 ரதங்கள், அது எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கால்நடையாக போய்கொண்டிருக்கிற இந்த ஜனங்களை துரத்தி வருகிறான். கர்த்தர் சும்மா இருப்பாரா? கர்த்தர் இந்த ஜனங்கள் மேல் அக்கறையாக இருக்கிறார், அவர்களை நடத்துகிறார். கர்த்தர் என்ன எப்படி நடத்துகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, verse 24 ஆஃப் எக்ஸடஸ் chapter 14, யாத்ராகமம் 14ஆம் அதிகாரத்தில் என்ன நடக்குதுன்னா, 24, எகிப்தியரின் சேனைக்கு முன்பாக கர்த்தர் கிழக்கு 23, எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரும் அவர்கள் பிறகாலை சமுத்திரத்தின் நடுவிலே பிரவேசித்தார்கள். 600 ரதங்களை கொண்டு அவன் துரத்தி வருகிறான். verse 7 of chapter 14, Exodus 14:7, அவன் ரதத்தை பூட்டி தன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு பிரதானமான 600 ரதங்களையும் எகிப்திலுள்ள மற்ற சகல ரதங்களையும் அவைகள் எல்லாவற்றிற்கும் அதிபதிகளுமான வீரரையும் கூட்டிக் கொண்டு போனான்.
அவன் இருதயம் கடினமானதினால் அவன் இஸ்ரவேல் ஜனங்களை தொடர்ந்து பிடிப்பதற்காக போனான். கர்த்தர் செங்கடலை பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களை வெட்டாந்திரையில் நடத்தி கொண்டு போனார். இந்த 600 ரதங்களும் பார்வோன் அதற்கப்புறமும் இவர்களை எப்படியாவது தொடர்ந்து பிடிக்கணும்னு இஸ்ரவேல் ஜனங்களை இன்னும் தொடர்ந்து விரட்டி கொண்டு அந்த செங்கடல் வழியாக பிளக்கப்பட்டிருந்த அந்த செங்கடல் வழியாக போகும்போது கர்த்தர் செங்கடல் திரும்பவும் அந்த தண்ணீர் சேரப்படுகிறார். பார்வோன்டையும் அவனுடைய ரதங்களும் அந்த அப்படியே அந்த தண்ணீரெல்லாம் அமிழ்ந்து போயிட்டு அவங்க கர்த்தர் இவர்களுக்காக துணை நின்று கர்த்தர் இவர்களுக்காக யுத்தம் பண்ணிக்கிறார்னு பயந்து அவங்க திரும்பி போகணும்னு யோசித்தாங்க. நான் முடியலை. கர்த்தர் 600 ரதங்களையும் மிகப்பெரிய வீரர்களையும் கொண்டிருந்த உலகத்திலே சர்வ வல்லமையில் படுத்த அந்த ராஜாவுடைய கைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை தப்புவித்தார். அது எவ்வளோ பெரிய காரியமாக இருக்கட்டும், யார் நமக்கு எதிராக வந்தாலும் நம்ம பலவீனப்பட்டவர்களாக இருக்கலாம், நம்ம ஒன்றுமே நமக்கு பலனே இல்லை, ஜீரோ நத்திங் அப்படிங்கிறத நம்ம ரியலைசேஷனுக்கு வரணும். மோசே என்கிற தேவனுடைய ஊழியக்காரன் அப்படியாக கர்த்தரை நம்பினால இஸ்ரவேல் ஜனங்களோட பெரிய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டாங்க. நியாயாதிபதிகள் 4 அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் மீண்டும் இது கானான் தேசத்தினுடைய பிடியில் மாட்டிக்கிட்டாங்க. அவங்க ரொம்ப கொடுங்கோலாக இவங்களை 20 வருஷம் அவங்கள அப்படியே நசுக்கிறாங்க. அப்போ 3ஆம் வசனம், நியாயாதிபதிகள் 4:3 இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். ஒருவேளை நம்ம முறையிடுவோம், கர்த்தாவே இந்த ஜனங்களை எதிர்த்து நிற்கிறதுக்கு எனக்கு முடியாது, இந்த கவர்மெண்ட் எதிர்த்து நிற்கிறதுக்கு என்னால் முடியாது, எனக்கு எதிராக வருகிற இந்த பர்டிகுலர் காரியத்தை எதிர்த்து நிற்கிறதுக்கு என்கிட்ட பலன் இல்லை, எனக்கு ஒன்றுமே செய்கிறதுக்கு முடியலன்னு ஒரு லோயஸ்ட் மூமெண்ட் இன் அவர் லைஃப், ஒரு வேலி ஆஃப் ஒரு பள்ளத்தாக்கில் இருக்கிற மாதிரி ஒரு மிகவும் தாழ்த்தப்பட்டு தாழ்மையான ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு கதறி அழும்போது கர்த்தர் இறங்குகிறார், நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிறார். என்னென்ன காரியத்தினால நமக்கு ஒருவேளை அந்த கஷ்டம் வந்திருந்தாலும் அது எல்லாவற்றையும் நம்மளை விடுதலை பண்ண உடனே அவர் இறங்கி வருகிறார். அப்படிதான் நடக்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவங்களை செய்து அவங்க கர்த்தரை விட்டு விலகி போனதுனால அவங்க பாவத்தை அவங்க இந்த மாதிரி இன்னொரு ராஜாவுடைய கொடுங்கோல் ஆட்சிக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க. நம்மளுடைய பாவத்தினால நம்மளுடைய அக்கிரமத்தினால நம்ம கர்த்தருக்கு விரோதமாக கர்த்தரை கருத்தை விட்டு வெளியே போகும்போது தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் மாட்டிக்கொள்கிறோம். ஆனால் திரும்பவும் கர்த்தரை நோக்கி நம்ம முறையிடும் போது கதறும்போது கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். தெபொராள் என்கிற ஒரு தீர்க்கதரிசியாளர் வழி எழுப்புகிறார் கர்த்தர். அந்த கானான் தேசத்தினுடைய அந்த ராஜாவுடைய பெரிய சேனாதிபதி ஜாபின் அவன்கிட்ட என்ன இருந்துச்சுன்னா 900 இருப்பு ரதங்கள் இருந்துச்சான். 3ஆம் வசனம் சொல்கிறது, அவனுக்கு 900 இருப்பு ரதங்கள் இருந்தது. அவன் இஸ்ரவேல் ஜனங்களை 20 வருஷம் அடக்கி ஆண்டான்னு போட்டிருக்கு. இந்த 900 இருப்பு ரதங்கள் அவனும் மிகவும் வல்லமையுள்ள ஒரு ராஜாவாக இருந்தான். அவனை எதிர்த்து போகிறதுக்கு இந்த ஜனங்கள் காலாட்களாக தான் போகிறாங்க. 10,000 பேரை கூட்டிக் கொண்டு இந்த பாராக் என்கிற இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த போர் வீரன் போகும்போது கூடவே தீர்க்கதரிசியானவளாகிய தெபொராளும் போகிறா. கர்த்தருடைய வார்த்தையை ஷேர் பண்ணு, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு சொல்லுகிறதற்காக இந்த தீர்க்கதரிசியானவளும் கூடவே போகிறா யுத்தத்திற்கு. கர்த்தர் அந்த 900 இருப்பு ரதங்களை கொண்டிருந்த அந்த பெரிய படையை எதிர்த்து நிற்கிறதுக்கு சாதாரண கால்நடையாகி இந்த ஜனங்கள் போனாங்க. கர்த்தர் இவர்களுடைய பட்டயத்தினால அந்த ரதங்களில் இருந்தவர்கள் பயந்து மிரண்டு ஓடத்தக்கதாக அத்தனை பேரும் அன்னைக்கு அந்த அழிந்து போனார்கள்னு பார்க்குறோம். அந்த 900 சேரிட்ஸில் வந்தவங்களும் ஏகப்பட்ட பெரிய சேனையாக வந்திருந்தாங்க. எல்லாரும் அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் முன்பாக தோற்கடிக்கப்பட்டு போனார்கள். நமக்கு எதிராக நிற்கிற அது யாராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய சர்வ வல்லமையில் படைத்த நபர்களாகவோ காரியங்களாகவோ அதிகாரமாகவோ துறைத்தனங்களாகவோ எதுவோ இருக்கலாம். ஆனால் இந்த போராட்டங்கள் எல்லாம் இருந்து வெற்றி பெற வைக்கிறதுக்கு கர்த்தரால் தான் முடியும். அதனால் கர்த்தரின் பட்சத்தில் நிற்போம். கர்த்தர் நமக்காக செய்து நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார், நம்மளை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். சங்கீதம் 118 வசனத்தை சொல்லி இருக்கிறது. சங்கீதம் 118:8-7 மனுஷன் என்னும் போதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பெற்றதெல்லாம் இருப்பதே நலம்.
பிரபுக்களை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். உங்களுடைய நம்பிக்கை யார் மேலே இருக்குது? உங்களுடைய பலத்தில் இருக்கா? மனுஷர்கள் மேலே இருக்கா? பிரபுக்கள் மேலே இருக்கா? இல்லை இவங்க ஏதாவது செஞ்சுருவாங்க நமக்கு, அவங்க ஏதாவது செஞ்சுருவாங்க, நான் எனக்கு அப்படிப்பட்ட பெரிய அதிகாரம் படைத்தவர்கள் தெரியும், அவங்க எனக்கு ஏதாவது செஞ்சுருவாங்க, இப்படி யார் மேலேயாவது நம்பிக்கை இருக்காங்க? உங்கள் சுயபலத்தில் நின்று கொண்டு இருக்கீங்களா? இன்னைக்கு அது எல்லாவற்றையும் விட்டு விட்டு நான் ஒன்றுமே இல்லை, என் தேவனுடைய பலத்தில் எனக்கு இதெல்லாம் செய்ய முடியும்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவரிடத்துல சார்ந்து கொள்ளும், அவரை பற்றி பிடித்து கொள்ளும். அவர் சர்வ வல்லமையுள்ள சேனையின் அதிபதியாக நம்மிடத்துல வந்து நமக்காக யுத்தம் பண்ண வல்லவராக இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் எப்போதும் மேகஸ்தம்பமாகவும் அக்னியாகவும் மேகமாகவும் போனார். அவர்களுக்கு வெளிச்சம் இருக்கிறதற்கு அக்னி அவர்களை பாதுகாப்பு இருக்கு, மேகம் அவர்களுடைய எதிரிகளிடத்திலிருந்து அவர்களை முற்றிலுமாக அவர்களை பாதுகாத்தது. இந்த மாதிரி காரியங்களெல்லாம் வைத்து எப்படியோ கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்து பார்த்து அந்த அற்புதத்தை ருசித்தாங்க. அந்த அற்புதத்தை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொண்டார்கள். அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒருவேளை கண்மளவில் போல பாதி தெரியாத இடத்துல ஒரு வனாந்திரமான ஒரு வாழ்க்கையில் நான் இருந்து கொண்டிருக்கிற இடத்துல என்ன செய்ய போகிறேன், இந்த பர்டிகுலர் காரியத்தை, இந்த என்னுடைய ஃபைனான்ஸ், என்னுடைய ஹெல்த்து, என்னுடைய இந்த ஒரு பெரிய முடிவு எடுக்க வேண்டியது இருக்குது, என்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு காரியத்தை செய்ய வேண்டியது இருக்குது, என்ன செய்யணும்னு எனக்கு தெரில, இந்த ஊழியத்தின் பாதையில் நான் அடுத்தல என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல. அநேக நேரத்தில் ஊழிய பாதையிலையும் கூட நமக்கு வந்து தெளிவான டைரக்ஷன் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் கர்த்தரை நோக்கி அமர்ந்து இருக்கும்போது நமக்கு எதிராக வருகிற எல்லா காரியங்களிலிருந்து நம்மளை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். நமக்கு பாதைகளை அவர் செவ்வை பண்ண வல்லவராக இருக்கிறார். வனாந்திரத்தில் இருந்தாலும் கர்த்தர் நமக்கு பாதை உண்டாக்குவார். அவாந்திர வழி இருந்தாலும் நமக்கு அவர் நமக்கு தண்ணீரை உண்டாக்குவார். நம்மை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அதனால் 600 chariots 600 ரதங்களை கொண்ட பார்வோனாக இருக்கட்டும், 900 ரதங்களை கொண்ட இந்த கானான் ராஜா ஜாபினா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் என் தேவன் சர்வ வல்லமுள்ள தேவனாக எனக்காக யுத்தம் பண்ண வல்லவராக இருக்கிறார். எல்லா பவரோடையும் சுப்பீரியரான ஒரு பவர், அந்த பவர் நம்மகிட்ட இருக்கு. நம்ம யாருன்னு சொல்லி கேட்டோன்னா, சேனைகளின் தேவனாகிய கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பிள்ளைகள், ராஜரீக புத்திரர்கள். அதை நம்ம புரிந்து கொள்ளணும். நம்ம அவரை விட்டு அங்கிட்டு இங்கிட்டு விலகி போகாமல் அவரையே நம்பி சார்ந்து இருக்கும்போது கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்து நமக்காக பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். மனுஷனின் நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பேன் நலம். மனுஷன் இன்னைக்கு பண்ணுவேன்மா, பண்ணாமல் விட்டுருவான், அவனால் முடியாது, இல்லைன்னா அவன் செய்ய மாட்டான். ஆனால் கர்த்தரை நாம் நம்பும்போது கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் அவர் நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். மீண்டும் ஏசாயா 43 அதிகாரத்தில் உள்ள வசனங்களை சொல்லிக்கிறேன். முந்தினவர்களை நினைக்க வேண்டாம். பழைய காரியங்கள், நம்மளுடைய சோர்வுகள், நம்மளுடைய கஷ்டங்கள் எப்படி இருந்தாலும் அதெல்லாம் போட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்க வேண்டாம். ஐயோ நான் அப்படிலாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேனே, இதுலேருந்து எப்படி விடுதலை பண்ணுவேன், அப்படிலாம் யோசிக்காதுங்க. முந்தினவர்களை நினைக்காதுங்க. பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம். புதிய காரியத்தை கர்த்தர் செய்வார். அவர் எப்படி செய்வாரா? வனாந்திரத்தில் வழியை உண்டாக்குவார், அவ்வாந்திர வழியில் ஆறுகளை உண்டாக்குவார். நமக்காக அவர் யுத்தம் செய்வார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நாம் அவருடைய துதியை சொல்லி வருகிற பிள்ளைகளாக, அவருக்காக ஏற்படுத்தப்பட்ட பிள்ளைகள் என்பதை நம்ம உணர்ந்து கொண்டு நம்ம வாழ்வோமானால் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ண வல்லவராக இருக்கிறார். அது யாராக இருந்தாலும் சொல்லலாம். உலகத்தில் உள்ள சூப்பர் பவரே நமக்கு எதிராக வந்தாலும் நம்ம அதை விட பெரிய சுப்பீரியர் பவருடைய டாட்டர்ஸ் அண்ட் சன்ஸ், அதை புரிந்து கொள்ளும். நான் தேவாதி தேவனுடைய மகள், தேவாதி தேவனுடைய மகன், அவருடைய பிள்ளை எனக்கு எதிராக வருகிறது. எதுவாக இருந்தாலும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலிருந்து என்னை விடுதலை பண்ண வல்லவராக இருக்கிறார். நான் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம், அவரை சார்ந்து கொண்டு அவர் மேல் விசுவாசம் வைத்து அவரே நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஜெபித்து முடிக்கலாம். கர்த்தாவே, நீர் நல்லவர், உம்முடைய கிருபை நல்லது, உம்முடைய கிருபை போதுமானது. ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபைங்களுக்கு புதிதாக இருக்கிற தெய்வக்காக ஸ்தோத்திரம். இன்றைய நாளில் கூட கர்த்தாவே, எப்படிப்பட்ட உலகத்தினுடைய மிகப்பெரிய சூப்பர் பவரே வந்து எங்களுக்கு எதிராக வந்தால் நாங்கள் உண்மை சார்ந்து இருக்கிற பட்சத்தில் கர்த்தர் நீர் எங்களை விடுதலை பண்ண வல்லவராக இருக்கிறீர் என்று விசுவாசிக்கிறோம். இந்த நாளில் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்கள் அப்படியே ஆசீர்வதிங்க. இந்த ஏசாயா 43 சொல்லியிருக்கிறபடி வனாந்திரத்தில் கூட கர்த்தாவே வழிகளை உண்டாக்குகிறீர், ஆந்திர வழியில் கூட நீங்கள் தண்ணீரை உண்டாக்குகிறீர். கர்த்தாவே, ஒளிப்பிடத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களையும் வெண்கல கதவுகளை திறந்து கர்த்தாவே ஒளிப்பிடத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை நீர் எங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறீர். நீர் ஒருவரே சர்வ வல்லவர். நீர் ஒருவரை துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரப்பா. எங்களுடைய சூழ்நிலைகளை நாங்கள் பார்க்காதபடி, எங்களுடைய கஷ்டங்களை நாங்கள் பார்க்காதபடி, பூர்வமான காரியங்களையும் பழைய விஷயங்களையுமே நாங்கள் யோசித்து கொண்டிருக்காதபடி, முன்னானவளை நோக்கி எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற அந்த பந்தயத்தில் நாங்கள் வெற்றிகரமாக ஓடுறதுக்கு நீர் எங்களுக்கு பலனையும் சுகத்தையும் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசு ஜெபங்களை பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.